ஆகஸ்ட் 10 பூம்புகாரில் மகளிர் மாநாடு. பெண்ணுரிமை போராளி மருத்துவர் ஐயா அழைக்கிறார். அனைவரும் பாரில். ம.க. ஸ்டாலின் பாட்டாளி மக்கள் கட்சி தஞ்சை மாவட்ட செயலாளர். நேரத்தில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 2015 பாகுபலியை கட்டப்பா ஏன் குத்தினார் அப்படின்ற ஒரு கேள்வி நாடு முழுக்க விஸ்தரிச்சு போயிருந்தது. இப்போ 2025 அதே மாதிரி ஒரு கேள்வி தான் வந்துகிட்டு இருக்கு. அது என்னன்னா, பிரதமர் நரேந்திர மோடி முதுகில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஏன் குத்தினார் அப்படின்ற கேள்வி தான். ஏன்னா அப்கி பார் ட்ரம்ப் கி சர்க்கார், ஹவுடி மோடி, இந்த மாதிரியெல்லாம் நிகழ்வுகள்லாம் நடத்தி கைகோர்த்து ஒன்று மணி சுற்றிட்டு இருந்த பிரதமர் மோடியும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இடையிலான நட்பு அத்தனையும் நடிப்பா அப்படின்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய ட்ரம்ப் ஆதரவாளர்கள் சிலர் சமூக ஊடகங்களில் புலம்பக்கூடிய காட்சிகளையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதுக்கு காரணம் அட் த எண்ட் ஆஃப் தி டே ட்ரம்ப் தான் ஒரு பிஸ்னஸ்மேன் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு. இதில் நட்பு எதிரி அப்படின்றதையெல்லாம் தாண்டி நான் எங்கள் பிஸ்னஸை பற்றி மட்டும்தான் என்னால் யோசிக்க முடியும் அப்படின்றத திரும்ப அவர் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கார். இதை மற்ற நாட்டுக்கு பண்ணும்போது நமக்கு பெருசாக தெரியல. இந்தியாவுக்கு அவர் அதே மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கும்போது தான் அதனுடைய தீவிரம் நமக்கு புரிய ஆரம்பிச்சுது. ஸோ ட்ரம்ப் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த வரி விளையாட்டு, அதற்கு எதிர்வினை ஆற்றக்கூடிய நாடுகள், இதை பற்றியெல்லாம் தான் இந்த தொகுப்பில் நாம் பார்க்க இருக்கிறோம். வரியை வைத்து விளையாடி கொண்டிருக்கிறார் ட்ரம்ப். எந்தெந்த நாடுகளுக்கு எப்பப்போ எந்த அளவில் வரி ஏறும்னு ஒரு தெளிவில்லாத ஒரு சூழல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த நிலையில தான் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் தற்பொழுது ஒன்றிணையக்கூடிய சூழலையும் நம்ம பார்க்கிறோம். ஒரு பக்கம் ட்ரம்ப் நமக்கு எதிராக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிட்டாரே, காட்டமான விமர்சனங்கள் எல்லாம் முன் வச்சுட்டாரே என்ற ஒரு பக்கம் நம்ம வருத்தம் அடையக்கூடிய அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் இந்தியாவுக்கு எதுக்காக இவ்வளோ வரி போட்டிங்க அப்படின்னு சைனா நம்ம சப்போர்ட்டுக்கு வந்ததெல்லாம் அவுட் ஆஃப் சிலபஸ் ஒரு செக்மெண்ட்டாக தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா சீனாவுடன் நமக்கு இருக்கக்கூடிய உறவு கடந்த 6 ஆண்டுகளில் எந்த அளவுக்கு மோசமானது அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். ஸோ தற்போதைய சூழலில் வரியை விதிக்கக்கூடிய ட்ரம்ப்புக்கு எதிராக பிரிக்ஸ் நாடுகள் ஒன்றிணைந்து கொண்டிருக்கின்றன. என்ன நடக்கிறது என்பதைத்தான் தற்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் பிரிக்ஸ் நாடுகள் ட்ரம்ப்புக்கு எதிராக, ட்ரம்ப் விதிக்கக்கூடிய வரிகளுக்கு எதிராக என்னென்ன நடவடிக்கை மேற்கொள்ள இருக்கின்றன அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த வகையில் பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பு அப்படின்னு பார்த்துக்கிட்டா பேசிக்கான அந்த 5 நாடுகள் என்னன்னு பார்க்கும்போது பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா, இந்த 5 நாடுகளை தொடர்ந்து தற்பொழுது இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு இப்போ பிரிக்ஸ் பிளஸ் நாடுகள் கூட்டமைப்பாக மாறியிருக்கிறது. அந்த வகையில் புதிதாக இணைந்திருக்கக்கூடிய நாடுகள்னு பார்க்கும்போது எகிப்து, எத்தியோப்பியா, இந்தோனேஷியா, ஈரான், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் சவுதி அரேபியா, மொத்தம் 11 நாடுகள். இந்த 11 நாடுகள் இந்த பேஸாக இருக்கக்கூடிய அந்த 5 நாடுகள் சொன்னோம் இல்லையா, அந்த 5 நாடுகள் தான் ட்ரம்ப் தரப்புல இருந்து கடுமையான எதிர்ப்பை ஒரு விதத்தில் அல்லது மற்றொரு விதத்தில் தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டே இருக்கும். அந்த வகையில் பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் அது எவ்வளவு பலம் வாய்ந்தது, ஏது அமெரிக்க அதிபருக்கு ஒரு தலைவலியாக பார்க்கிறார் அப்படின்ட்டு பார்க்கும்போது இந்த 11 நாடுகளையும் எடுத்து ஒன்றா பார்க்கும்போது உலக மக்கள் தொகையில் 46% என்ற அளவில் இருக்கிறது. அதே நேரத்தில் உலகின் மொத்த ஜிடிபியில் இந்த 11 நாடுகளின் பங்கு மட்டுமே 35.6% என்ற அளவில் இருக்கிறது. அதனால தான் இந்த அலையன்ஸ், இந்த கூட்டமைப்பை ஆரம்பத்திலிருந்தே ட்ரம்ப் ஒரு வித்தியாசமான ஒரு பார்வையோடு தான் பார்த்துட்டு இருந்தார். இதற்கு முன்னாடி பதவியில் இருந்த ஜோ பைடன் உள்ளிட்டவர்களுடைய பார்வையிலிருந்து ட்ரம்ப் நிறையவே விலகியதான் பார்த்தாரு. அதாவது அமெரிக்க பொருளாதாரத்திற்கு எதிரான ஒரு கூட்டமைப்பாகத்தான் தொடக்க முதலே பிரிக்ஸ் கூட்டமைப்பு பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப்புடைய பார்வை இருந்தது. இந்த பிரிக்ஸ் வெர்சஸ் ட்ரம்ப் என்று மாறி இருக்கக்கூடிய இந்த நிலவரத்தால் இந்த நாடுகளுக்கு வரிகளும் தற்பொழுதுதான் மாற்றப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் பிரேசிலுக்கு 50% என்ற அளவில் வரியும், ரஷ்யாவுக்கு தற்போதைய சூழலில் அந்த வரி விதிப்பு பட்டியலில் இல்லைனாலுமே இந்த யுக்ரைன் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்திரமில்லாத ஒரு உறவு போய்கிட்டு இருக்கு. கடந்த காலத்தில் திடீர்னு நல்ல நட்போடு இருந்தார் புதின் கூட, திடீர்னு புதினுக்கு எதிராக விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சார். இந்த மாதிரி ஒரு ஸ்திரமில்லாத ஒரு சூழல் தான் ரஷ்யாவோடு இருக்கிறது. இந்தியாவுக்கு 50% வரி நமக்கு தெரிஞ்சதுதான். சீனாவை பொறுத்த வரைக்கும் 145, 245 போனது 30% ஸ்டெபிலைஸ் ஆச்சு. இப்போ ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரைக்கும் கெடு கொடுத்திருக்காரு. அதன் பிறகு அவங்களுக்கான சதவீதமும் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து தென்னாப்பிரிக்காவுக்கும் 30% என்ற அளவில் வரி விதிக்கப்பட்டிருக்கிறது. மற்ற 6 நாடுகளுக்குமே கூட வரி விதிக்கப்பட்டிருந்தாலுமே இந்த 5 நாடுகளை பொறுத்த வரைக்கும் காரணங்கள் கொஞ்சம் பிரத்யேகமாக இருப்பதை நம்மளால பார்ப்பதை தவிர்க்க முடியல. ஸோ
பிரிக்ஸ் வெர்சஸ் ட்ரம்ப்ல இந்த மாறும் நிலைப்பாடுகள் எதனால் மாறுச்சு அப்படின்ட்டு பார்க்கும்போது பிரேசிலை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது அதிபராக இருக்கக்கூடிய டிசில்வாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை தான் அதிபர் ட்ரம்ப் கொண்டிருக்கிறார். இதற்கு முன்னாடி பிரேசில் அதிபராக இருந்த போல்ஸ்னேரோ ட்ரம்ப்புடைய மிகச்சிறந்த நண்பராக இருந்தவர், சித்தாந்த ரீதியாகவும் நிறைய ஒத்து போனவர். அவர் தொடர்ந்து அவர் மேல பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வச்சு அவர் கைது செய்யப்பட்டு ஒரு கூப் மூலமா தான் தற்பொழுது இருக்கக்கூடிய அதிபர் பதவிக்கு வந்தார். ஸோ அந்த அரசியல் ஸ்திரத்தன்மை அப்படின்ற ஒரு விஷயத்தை கேள்விக்குள்ளாக்கி பிரேசில் மேல இவ்வளவு வரி விதிச்சிருக்காரு. அதே நேரத்தில் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் யுக்ரைனுடனான போர்ல எப்படியாவது தலையீடு செஞ்சு ஒரு அமைதியை கொண்டு வந்தார் ட்ரம்ப் அப்படின்ற ஒரு லெகசியை உருவாக்கிக்கணும்ன்றதுல ரொம்பவே கண்ணா இருந்தார் ட்ரம்ப். ஆனா ரஷ்யா தொடர்ந்து அதுக்கு ஒரு முட்டுக்கட்டை போடவே அந்த ஒரு கோபத்தை ரஷ்யா மேல தொடர்ந்து வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் இதை சார்ந்து இந்தியா மேல அவருக்கான கோபம் இருக்கிறது. ரஷ்ய எண்ணெய் வர்த்தகத்தில் இந்தியா பெருமளவில் பங்கெடுத்திருக்கிறது. தற்போதைய சூழல்ல 36% என்ற அளவுக்கு நாம இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம எண்ணெய் வாங்கிட்டு இருக்கோம். ஆரம்பத்தில் இந்த போர் தொடங்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சதவீதம் எவ்வளவு தெரியுமா? 0.2%. 0.2 எங்க இருக்கு, இப்போ 36% எங்க இருக்கு. ஸோ இந்த எண்ணெய் வர்த்தகத்தை நிறுத்தணும் அப்படின்ற ஒரு டார்கெட்டும் ட்ரம்ப் மனசுல இருக்கு. அதை காரணமாக வச்சுதான் அந்த 50% வரியும் தற்போது வந்திருக்கிறது. தொடர்ந்து சீனா தங்களுடைய பொருட்களுக்கு அதிக வரி விதிக்கிறாங்க அப்படின்றதுனால தான் அந்த காரணத்தை முன்வைத்து தான் 200% மேலேயும் வரி போச்சு. இப்போ மறுபடியும் பேச்சுவார்த்தைக்கு வராங்க, திடீர்னு பேச்சு இல்லைன்றாங்க. இந்த ஸ்திரமற்ற ஒரு பேச்சு அங்க சீனாவோடு தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது. இந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதி எவ்வளவு வரி விதிக்கப்படும் அப்படின்ற ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கும். ஆனால் சீன உற்பத்தியின் பிரம்மாண்டத்தை அமெரிக்காவால் ஈடு செய்ய முடியுமான்னு மற்ற நாடுகள் இல்லை, அமெரிக்காவுக்கே ஒரு சந்தேகம் இருக்கு. தொடர்ந்து தென்னாப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும் வெள்ளை இன பாகுபாடு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து அவர் முன் வச்சுக்கிட்டே இருக்காரு. தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான கருப்பினத்தவர்கள் சிறுபான்மையினரான வெள்ளை இனத்தினரிடம் பாகுபாடு காட்டுறதாகவும் அவங்களுக்கு அமெரிக்காவில் நாங்கள் புகலிடம் தருவோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் கடந்த காலத்தில் பேசியிருந்தார். இதுக்கு முன்னாடி இல்லாத வரை மாதிரி இப்போ ட்ரம்ப்புடைய இந்த ஆட்சி காலத்தில் தென்னாப்பிரிக்காவுடனான உறவு மிகவும் மோசமான சூழலில் இருக்கிறது. ஸோ தென்னாப்பிரிக்காவுக்கும் ஒரு கூடுதல் வரியை ட்ரம்ப் ஏதோ ஒரு காரணத்திற்காக போட்டிருக்கார் அப்படின்னு சொன்னாலுமே இந்த பாகுபாடு அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு கீ ஃபேக்டர்னே சொல்லப்படுது. ஸோ பிரிக்ஸ் வெர்சஸ் ட்ரம்ப் அப்படின்ற இந்த இடத்துல இந்தியா மற்றும் சீனா இடையேயான உறவு மாறினது தான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டாக இருந்திருக்கு. சீன ஊடகங்கள் இந்திய யானையும் சீன டிராகனும் இணைந்து நடனமாட வேண்டும், மீண்டும் உறவில் ஒரு புதுமை செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தொடர்ந்து பதிவு பண்ணிகிட்டே இருக்காங்க. கல்வான் தாக்குதலுக்கு பிறகு ஒரு ஸ்திரமற்ற உறவு இரு நாடுகளுக்கே இருந்த நிலையில் வர்த்தக உறவு மட்டும் ஒரு பக்கம் தொடர்ந்துகிட்டே இருந்தது. நட்புறவு இல்லைனாலும் வர்த்தக உறவு இருந்தது. இதனைத் தொடர்ந்து 7 ஆண்டுகள் கழித்து சீனாவுக்கு செல்ல இருக்கிறார் இந்திய பிரதமர் மோடி. அதற்கான அதிகாரப்பூர்வமான அழைப்பு அவங்க கிட்ட இருந்து வந்திருக்கு. இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கேற்பதற்காக தியான்ஜான் பகுதிக்கு செல்ல இருக்கிறார். இந்த ஒரு ட்விஸ்ட்டை யாருமே எதிர்பார்க்கல, குறிப்பாக ட்ரம்ப்பை எதிர்பார்த்திருக்க மாட்டார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா சீனாவோடு அந்த அளவுக்கு நமக்கு தேய்மானம் அடைந்து கொண்டிருந்த ஒரு உறவுனால இந்தியாவை சீனாவுக்கு எதிராக இந்த இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் நாம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது அமெரிக்காவோட கணக்கா இருந்தது. ஆனா அதை தற்பொழுது உடைக்கும் விதமாக இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு அப்படின்ற ஒரு கூட்டமைப்பை ஆயுதமாக மாற்றுகிறார்களா அப்படின்ற ஒரு சந்தேகத்தை மீண்டும் அமெரிக்காவுக்கு வலுவாக்கி இருக்கிறது சீனாவுடைய இந்த அழைப்பு. ஸோ சீனா செல்லக்கூடிய பிரதமர் மோடி அங்கு மேற்கொள்ள இருக்கக்கூடிய சந்திப்புகள், அதன் பிறகு என்ன நடக்க இருக்கிறது, இந்த வரி விதிப்புக்கு எதிராக இந்த நாடுகள் இணைந்து எப்படி செயலாற்ற இருக்கின்றன அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் அமெரிக்க ஊடகங்கள் தற்போது பெரிய அளவில் பேச ஆரம்பித்து விட்டன. இந்த நிலையில முக்கியமா ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் அதிகமாக கோபப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்னா பிரிக்ஸ் பே என்ற கரன்சி, இந்த கட்டண முறை டாலரின் ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான ஒரு கட்டண முறையாகத்தான் ட்ரம்ப்பும் சரி அங்க இருக்கக்கூடிய அமெரிக்காவின் சில அரசியல் கட்சியினரும் சரி இதை பார்க்குறாங்க. இந்த நிலையில இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லா நாடுகளுமே இந்த பிரிக்ஸ் பே என்ற கட்டண முறைக்கு ஆதரவாகத்தான் இருக்கின்றன, இந்தியாவை தவிர்த்து. இந்தியா மட்டும் இதற்கு உடன்படலை. இப்போ காட்சிகள் மாறக்கூடிய நிலையில அமெரிக்காவுக்கு எதிராக இந்த நாடுகள் எல்லாம் ஒன்று திரளல் கூடிய ஒரு காட்சிகளை நம்ம பார்க்குறோம் அப்படின்ற பட்சத்தில் இந்தியா இந்த பிரிக்ஸ் பேக்கு உடன்படுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்கே வலுவாக எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் எல்லாரும் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, அதாவது நேரு காலத்திலிருந்து இந்தியாவின் வெளியுறவு கொள்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். அது என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா
மூலோபாய சுயாட்சி அப்படின்றது, அதாவது ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி. எந்த ஒரு கூட்டமைப்பாக இருந்தாலும், எந்த நாடு பக்கம் நாம நட்புறவாக இருந்தாலும் ஓவர் கமிட்மெண்ட் அப்படின்றத வச்சுக்க கூடாது. நம்ம நாட்டுடைய இந்த சுயாட்சி, அதாவது நம்மளுடைய அட்டானமி அப்படின்றதா நமக்கு முக்கியம் அப்படின்றதுல நேரு காலத்துலேருந்து நம்மளுடைய வெளியுறவு கொள்கை ரொம்பவே திடமாக இருந்தாங்க. நடுவில் சில பல மாறுபாடுகள் இருந்தாலுமே மறுபடியும் நம்முடைய வெளியுறவு கொள்கை சார்ந்த வல்லுநர்கள் சொல்லக்கூடியது என்னன்னா, இந்த மூலோபாய சுயாட்சியை நாம ஸ்திரமாக கடைபிடிக்க வேண்டும். அப்போதான் எதிர்காலத்தில் இந்த மாதிரியான சங்கடங்கள் மீண்டும் வராம நாம தடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்றாங்க. இப்போ என்னதான் பிரிக்ஸ்ல நாம இணைஞ்சு பெருசா செயல்பட்டாலுமே அதுலயுமே ஓவர் கமிட்மெண்ட் வேணாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து பதிவு பண்றாங்க. ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிட்ட பாடமாக இது மாறி இருக்கிறது. ஸோ இந்திய வெளியுறவு கொள்கையின் அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த மூலோபாய சுயாட்சி காக்கப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி இங்க பிரதானமாகிறது. இதற்கான பதில்கள் அனைத்தும் நமக்கு வரும் நாட்களில் தெரிய வரும். இந்த பக்கம் பார்த்தோம்னா இந்த ட்ரம்ப்புக்கு எதிராக இங்க சீனாவை இருக்கட்டும், ரஷ்யா தரப்புல இருக்கட்டும் ஒரு பக்கம் பேச்சு போயிட்டு இருக்கு. திடீர்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பும் ரஷ்ய அதிபர் புத்தினும் சந்திக்க போறாங்கன்ற ஒரு செய்தி வெளியாகுது. இங்க பிரதமர் மோடியும் ஜின்பிங்கும் சந்திக்க போறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு. பிரேசில் அதிபர் இந்தியா சீனா இரு தலைவர்களிடமும் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ பலதரப்பட்ட பேச்சுகள் போயிட்டு இருக்கின்ற ஒரே நேரத்தில் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. சாயங்கால நேரத்தில் அமைதியாக உட்காந்து ஒரு டீ கூட குடிக்க முடியாத அளவுக்கு டெய்லி ஏதாவது ஒரு அப்டேட்ஸ் இந்த விஷயத்தில் வந்துகிட்டே இருக்கு. ஸோ வரும் நாட்களில் இன்னும் என்னென்ன அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் இந்த சர்வதேச அரசியல் களத்தில் நடக்க போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆகஸ்ட் 10 பூம்புகாரில் மகளிர் மாநாடு. பெண் உரிமை போராளி மருத்துவர் ஐயா அழைக்கிறார். அனைவரும் பாரில். ம.க. ஸ்டாலின் பாட்டாளி மக்கள் கட்சி தஞ்சை மாவட்ட செயலாளர்.